அனல்மாரி காந்தாரி கனகத்துர்க்கை என் வீரவள நாட்டிலே வாழக்கூடிய என் குலசை முத்தார் அம்மனானை பிறக்கக்கூடிய வேலை அந்த வச்சரிசி வனமதிலேயே கொள்ளாத மகிழா சூரனை நீ வதம் செய்ய போகும் வேளையில தூது செல்லும் பாடகனாக வண்டிக்கார வைரவனாக வைரப்பாறையிலே நானே வந்து பிறப்பேன். தாய் மகனமா காணலாம். இது இரண்டாவது பிறவி அல்லவா? மூன்றாவது பிறவி எனது மூத்திட்டு மகனம் மூவாராடிய களம் தேவர் சுட்டக்களம் ஆத்தங்கரை நந்தோப்பு அதுக்கேத்த மையானம் அந்த சிவன் ஆடிய அந்த தில்லைவன காடலிலே நீ பேச்சியாக பிறக்கக்கூடியவரை நான் எப்படி பிறப்பேன் அல்லவா? மணிவிளக்கிலே நான் எப்படி வந்து அவதரிப்பேன் அல்லவா? அந்த தூண்டாதே மணிவிளக்கில் மணிவிளக்கில் சிவ சுடலையாக வந்து அவதரிப்பேன். அடி மணிவிளக்கில் சக்தியோட ஆண்டவன் சொல்லுகிறான் பிறப்பினடி உடனோட மயக்கமான மாயகளும் உண்டனாக வந்து அவதரிப்பார். அடி மாயக்கமான சிவ சுடலையாக வந்து அவதரித்து மணிவிளக்கில் ஆதிவரா சக்திக்கு 3 பிறவியிலும் விமோச்சனம் கொடுத்த போது ஆதிவரா சக்தி கேட்கிற ஆண்டவா பகவானே, இந்த கைலாசமலை எதிரே நான் தனித்து இருந்ததினால்தான் என் புத்தி வேதனித்து என் சிந்தை தடுமாடி உங்களை பரிசோதனை செய்து அதனாலே ஆண்டவா நீங்க சாபம் கொடுத்த வாயினாலே எனக்கு ஒரு வரம் வேண்டும் அல்லவா என்று கேட்கிறாள். ஆதிவரா சக்தி எப்படி வரம் கேட்கிறாள் அல்லவா? ஆண்டவனே பகவான், நான் கைலாச மலையதில கையில் வைத்து விளையாட கண்மணி வர வேண்டும் ஐயா. புருஷனெல்லாம் எனக்கு வேண்டும் ஐயா, எனக்கு மடியில் வைத்து விளையாட மடி குழந்தை வேண்டும் ஐயா. நான் தொட்டிட்டு ரோராட்ட அது துணை குழந்தை வேண்டும் ஐயா. நான் கையில் வைத்து விளையாட கையில் வைத்து விளையாட ஆண்டவர் கண்மணி வர வேண்டும் ஐயா. கையில் வைத்து விளையாடு ஆண்டவா பகவானை இந்த கைலாச மலையதில நான் தன்னதிரியா அமர வைத்துட்டு பூலோகத்துக்கு படியிறக்க போனீர்கள். நான் தனித்திருந்தனால்தான் என் புத்தி வேதளித்து சிந்தை தர்மாடி உங்களை பரிசோதனை செய்தேன். அதனாலே ஆண்டவா எனக்கு கையில் வைத்து விளையாட கண்மணி வர வேண்டும், படியில் வைத்து விளையாட அடி குழந்தை வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டவன் அடியே பார்வதி, முன்னொரு காலத்தில் 3 குழந்தை முத்துமாறு தந்தனே, அதனால் உன் ஆபத்துக்கு உதவலையா? மூத்த மகன் விநாயகன் தாயை போல பண்பும் குணமும் பாசமுடைய பெண் எங்கே இருக்கிறாள் என்று சந்தி தோறும் பெண்கள் எங்கெல்லாம் அதிகமாக கூடுவார்களா? சந்தி தோறும் கிணற்றாங்கரை ஆற்றாங்கரை குளத்தாங்கரை எல்லாம் போய் அமர்ந்துட்டான். விநாயகா என்று கூப்பிட்டான். அவனாவது வருகிறானா? அவனும் வரவில்லை. இளவி மகன் கந்தன் கார்முகில் வண்ணன் சுப்பிரமணியன் முருக பெருமான் சுனாமி எதிர்த்த அந்த சுப்பிரமணிய முருகனை அழைத்தான். முருகா என்று அழைத்தான். முருகா வாரானா? குலத்திலே தேவேந்திரன் மகளான தேவியானை மனம் முடித்து விட்டு அதுவும் காணாதென்று குரகுலத்திலே நம்பிராஜ மகன் குரவல்லியை மனமுடித்து விட்டு குன்றுதோறும் காய்ச்சலிக்கிறான். குமரா என்று கூப்பிட்டு அவனாவது வருகிறான். அவனும் வரமாட்டான். இளைய மகளாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் தந்தேனே கலைமகள் அழைத்தாலும் வராளா? பெண்ணுக்கு பெண்ணா?
கற்ற கல்வி காணாது என்று இந்த பூலோகத்தில் பிரம்மன் படைக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கல்வி சந்தானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று